ஓம் நம சிவாய சிவாய நமக. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, மனுஷாவோட கர்மா. இப்போது ஒரு மனுஷால் செய்த பாவம் தான் கர்மா. அந்த கர்மாவை எந்த தெய்வத்தால் தீர்க்க முடியும்? அம்பாளாலும் தீர்க்க முடியாது, சிவனாலையும் தீர்க்க முடியாது, குல தெய்வத்துங்களால் கூட தீர்க்க முடியாது. இந்த கர்மா தீர்க்கிறது யாருன்னா சித்த புருஷன்மார்கள், சித்தர்களாலேயும் அடுத்தது குருமார்களால் மட்டும்தான் இந்த கர்மாவை தீர்க்க முடியும். குருவை வணங்கி குரு வழி கேட்டு குருவை நம்ம நேசிக்க ஆரம்பித்தா, குரு வணங்க ஆரம்பித்தா குரு வழியாக கருமா தீரும். அதனால் சித்தர் வழிபாடை செய்யுங்க. உங்களுக்கு ஒரு மானசீகமான குருவை தேர்ந்தெடுத்துக்குங்க. ராகவேந்திர சுவாமியாக இருக்கட்டும், சாய்ராமா இருக்கட்டும், நிறைய சித்த குருமார்கள் இருக்கிறாங்க. ஆதிசங்கராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு குருமாரை தேர்ந்தெடுத்து ஒரு குரு திருவடியை வணங்கி உங்கள் கருமாவை தீர்த்துங்க. சிவாய நமக. ஏன்னா நம்ம செய்கிற கர்மா நம்மளை தான் சுற்றி அடிக்கும். அதனால் சித்த புருஷர்கள் குருமார்களை வணங்கும் போது உங்கள் கர்மா தீர்ந்து விடும். தாய் தந்தையாக இருந்தாலும் அந்த கர்மா வாங்க முடியாது. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு சித்தர் வழிபாடு, குரு வழிபாடு செய்யுங்க. குரு அருளாலே, திரு அருளாலே உங்களோட கர்மாவை தீர்த்துக்கிட்டு நல்லபடியாக இருங்க. சிவாய நமக. இன்றைய பதிவு.